ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு ராமு சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் பார்க்க போகிறது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். உளுந்து போண்டா. இங்கே பாருங்கள் வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது உளுந்து போண்டா, இல்லைன்னா குட்டி போண்டா அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு நான் ஒரு 200 கிராம் உளுந்தும் பருப்பு எடுத்து ஒரு 2 மணி நேரமாக ஊற போட்டு எடுத்திருக்கேன். இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கட்டும். இப்போ இதில் தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு வச்சுருக்கேன். இப்போ இதை நான் மிக்ஸி ஜாரில் தான் போட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா நான் ஃப்ளப்பியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இது அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஒரு 2 தடவையாக போட்டு நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை நம்ம கைட்டே நல்லா பீட் பண்ணணும். இங்கே பாருங்கள், நல்லா வருது பாருங்கள். இப்படியே ஒரு 3 மினிட்ஸ் இதை நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா மாவு நல்லா ஃப்ளப்பியாக நமக்கு கிடைக்கும். இப்படியே ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் நம்ம செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நான் நல்லா மாவை அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நம்ம ஆட் பண்ணிடலாம். நான் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். அப்புறம் காரத்துக்கு தேவையானது ஒரு 2 பச்சை மிளகாய். இங்கே பாருங்கள், கொஞ்சமாக கறிவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி இலை, அப்புறம் நல்லா ஒரு ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக ஒரு சிறிய துண்டு இஞ்சி எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இப்போ இதில் ஒரு 10 மிளகு எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். ரொம்ப போட வேண்டாம், ஏன்னா குழந்தைங்க சாப்பிடும்போது வாய்க்கு தட்டுப்படும்பாங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு, இதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதுதான் போண்டாக்கே ஒரு ஸ்பெஷலானது. தேங்காயை நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த பேக் சைடெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் வேணால் தேங்காய் துருவி கூட ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம வடைக்கும் இந்த போண்டாக்கும் உள்ள ஒரு டிஃப்ரெண்ட்டு. இதை ஆட் பண்ணி செய்யும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க. இங்கே பாருங்கள், இந்த மாவு எந்த அளவுக்கு ஃப்ளப்பியாக நல்லா இருக்குதுன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு தான் தண்ணி லேசாக விட்டு நம்ம அரைச்சா போதும். அதுக்கப்புறம் கைட்டு ஒரு 2 or 3 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணணும். அதுதான் இதில் ரொம்ப முக்கியமானது. இங்கே பாருங்கள், இது எல்லாத்தையும் இப்போ ஒன்று போல் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு கடாயில் எண்ணெயை சூடுபடுத்தியிருக்கேன். ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ கையை நல்லா தண்ணியில் நனைச்சிக்கிடணும். நினச்சிட்டு இதை குட்டி குட்டி போண்டாவாக நம்ம எடுத்து போட வேண்டியதான். இங்கே பாருங்கள், இது இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்படி போட்டோன்னா அந்த பபுள்ஸ் வருது பாருங்கள், இந்த ஸ்டேஜ் இருந்தால் போதும். இதில் எத்தனை போட முடியுமோ உங்கள் விருப்பத்துக்கு தந்தாப்புல நீங்கள் போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி சின்ன சின்ன பீசஸாக தான் ஆட் பண்ணுதேன். ஒரு குழந்தைங்க ஸ்கூல் போயிட்டு வரும்போது இப்படி ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க. ஒரு 15 டேஸ் ஒன்ஸ் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. உளுந்து பார்த்திங்கன்னா போன்ஸுக்கு ரொம்ப நல்லது. இப்போ இது உடனே திருப்பி விட வேண்டாம், 2 மினிட்ஸ் ஆகட்டும். இது எல்லா பக்கமும் நல்லா திருப்பி விட்டு சூப்பராக நமக்கு ரெடியாக இருக்குது பாருங்க. இதுதான் இந்த மாவை நம்ம கைட்டு நல்லா பீட் பண்ணோம் பார்த்திங்களா, அதில் தான் இந்த போண்டா நல்லா இந்த அளவுக்கு ஃப்ளப்பியாக நமக்கு கிடைக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் ராமு சமையலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வியூவர்ஸ், இந்த ரெசிபியை நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ராமு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. Okay viewers, thank you.